நம்ம எல்லாரும் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருப்போம். அந்த அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு பெரிய கோபுரங்களை பார்த்து பிரமிச்சிருப்போம். ஆனா அந்த கோவில்ல இருக்கிற பல கோபுரங்கள்ல ஒண்ணுக்கு மட்டும் கிளி கோபுரம்னு பேரு இருக்கு. அத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஒரு சாதாரண கிளிக்கு ஒரு கோவில் கோபுரத்துல என்ன வேலை? ஏன் அந்த பேரு வந்தது? ஏன்னா பல வருஷம் முன்னாடி அருணகிரிநாதர்னு ஒரு மகா பக்தர் இருந்தார். அவர் முருகப்பெருமான் மேல உயிரையே வச்சிருந்தார். ஒரு சமயம் தன் எதிரிகளோட சதியால அவர் தன் சொந்த உடம்பை இழக்க நேரிட்டது. அவர் உயிர் ஒரு கிளி உடம்புக்குள்ள மாட்டிக்கிச்சு. உடம்பு இல்ல, ஊர் இல்ல, சொந்தம் இல்ல, ஆனா பக்தி மட்டும் குறையல. அந்த கிளி வடிவத்திலேயே அருணகிரிநாதர் பறந்து வந்து இந்த கோபுரத்து மேல உட்கார்ந்து முருகப்பெருமான் மேல தன் கடைசி பாடல்களான கந்தர் அனுபூதியை பாடினார். பக்தனோட அந்த உருக்கமான குரலை கேட்டு முருகப்பெருமானே அந்த கோபுரத்துல தோன்றி அவருக்கு அருள் புரிந்தார். அதனாலதான் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா வழியும் அடைஞ்சிடுச்சுன்னு ஒரு விரக்தி இருக்கா? இல்ல எதிரிகளோட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டேன்னு ஒரு பயம் இருக்கா? நீங்க அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு இந்த கிளி கோபுரம் கிட்ட ஒரு நிமிஷம் நின்னு தன் உடம்பையே இழந்த பக்தனுக்கு அருள் செஞ்ச முருகா, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டியான்னு வேண்டிக்கிட்டா, நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு புது வழிய அந்த முருகப்பெருமான் உங்களுக்காக திறப்பார்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை திருவண்ணாமலை போனா இதை வெறும் கோபுரமா பார்க்காதீங்க. ஒரு பக்தன் கிளியாக வாழ்ந்து வரம் வாங்கிய இடமா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.